Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை ஒட்டி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டிகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் அரசு தரப்பில் நடத்தப்பட்டது. இந்நிலையில் மனிதவளத்துறை அமைச்சர் சரத்குமார் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அமர்ந்து மாத்திரை ஒன்றை பவுடராக்குவது போன்ற வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வந்தது. இணையவாசிகள் பலர் அவர் போதை வஸ்துவை பயன்படுத்தினாரா என்ற கோணத்தில் விமர்சித்து வந்தனர். இவ்வாறான சூழலில் மனிதவளத்துறை அமைச்சர் சரத்குமார் தற்போது விளக்கமளித்துள்ளார். அதில் அவர் கடந்த 3 வருடங்களுக்கு முன்னதாக தனது குடும்பத்தாருடன் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாட்டை பார்ப்பதற்கு குடும்பத்துடன் சென்றதாக தெரிவித்தார். அப்போது அவரது பெண் குழந்தைக்கு சளி மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது எனவும் குழந்தை முழு மாத்திரையை விழுங்க முடியாத காரணத்தினால் அதை நொறுக்கி பவுடராக்கி குழந்தைக்கு கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு பாப்பா டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை அதை கிரஷ் பண்ணி அதை தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம கிரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை கிரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது. அதை தப்பா பேசுறதுக்கு அதையும் தப்பா போட்டுட்டு இருக்காங்க. இதனை அவரது நண்பர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் என்றும் தற்போது அந்த வீடியோ தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார்.